வணக்கம் நண்பர்களே. ஸ்டாலினின் ஆட்டம் முடிந்தது. எதிர்பார்ப்புகள் இரண்டு பிரதான கட்சிகளையும் முடிவெடுக்க முடியாத சூழலுக்கு தள்ளும் என்பதில் நடக்கவிருக்கும் மாநிலங்களவை தேர்தல் என்பது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி அரசியலை தீர்மானிக்கும் முக்கிய கருவியாக மாறி இருக்கிறத பார்க்க முடிகிறது. ராஜ்யசபா என்பி தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கு இந்திய தேர்தல் ஆணையம். தமிழ்நாட்டில் தற்போதைய சூழல் திமுக தரப்புல திருச்சி சிவா, அதே போல அதிமுக தரப்புல எம்பி தம்பிதுரை. கூட்டணி கட்சிகளான தமிழ் மாநில காங்கிரசின் ஜி.கே. வாசன் பதவிக்காலமும் முடிவுக்கு வருது. இந்த நிலையில் காலியாக இருக்கிற மாநிலங்களவை பதவிகளுக்காக தேர்தல் மார்ச் 16ஆம் தேதி நடக்கும் என தேர்தல் ஆணையம் உறுதியாக அறிவிச்சிருக்கு. இந்நிலையில் ராஜ்யசபா சீட் உறுதி என்பதால தான் சட்டமன்ற தொகுதிகளை குறிவச்சு வாங்க அன்புமணி தரப்பு கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஆகையால் 2 எம்பி பதவிகளில் ஒரு எம்பி பதவி அன்புமணி தரப்புக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கு. எஞ்சிய ஒரு பதவிக்கு கடும் போட்டி நிலவும் என கணிக்கப்பட்டிருக்கு. அதிமுகவின் தம்பிதுரை நீண்ட காலமாக மாநிலங்களவை எம்பி பதவியில் இருந்து வருபவர் என்பதனால் மீண்டும் தம்பிதுரை மாநிலங்களவை பதவியை கேட்க வாய்ப்பிருக்கு. அதிமுக கூட்டணியில் ஜி.கே. வாசன் மாநிலங்களவை எம்பியாக இருக்கிறார். அவருக்கு பாஜக உட்பிரிவில் வழங்கும் என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு பக்கம் திமுகவுக்கு கூடுதல் எண்ணிக்கையில் சீட் இருந்தாலும் போட்டி கடுமையாகவே இருக்குது. திமுகவிலே மாநிலங்களவை பதவிக்கு பலரும் குறி வச்சிருக்காங்க. முக்கிய நிர்வாகிகள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டிய நெருக்கடியும் திமுகவுக்கு இருக்கு. ஏற்கனவே கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியும் மாநிலங்களவை சீட்டு கேட்டுக்கும் நிலையில மதிமுகவும் சீட்டு கேட்டு வராங்களாம். இப்போது தேமுதிக திமுக கூட்டணியில் இணைந்திருக்கிறதுனால சீட்டு ஒதுக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக பேசிக்கொள்ளப்படுகிறது. சட்டமன்ற தேர்தலுக்காக தொகுதி உடன்பாடு மற்றும் மறுபுறம் மாநிலங்களவை இடங்களுக்கான பங்கீடு என இரட்டை அழுத்தத்தை திமுக ஒரே நேரத்தில் சந்திக்கும் நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறதா அரசியல் நோக்கங்கள் தெரிவிக்கிறாங்க. எதிர்பார்ப்புகள் 2 பிரதான கட்சிகளையும் முடிவெடுக்க முடியாத சூழலுக்கு தள்ளும் என்பதால நடக்கவிருக்கும் மாநிலங்களவை தேர்தல் என்பது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி அரசியலை தீர்மானிக்கும் முக்கிய கருவியாக மாறி இருக்கிறதா பார்க்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் ஸ்டாலினுடைய ஆட்டம் இதோடு முடிந்தது. ஸ்டாலின் அவர்கள் இம்முறை தேர்தலில் தோற்பது உறுதி என தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்க.